லாவோட்ஸுடைய 51வது பாடல், வெளியின் அன்பே பொருட்கள். Every being in the universe is an expression of the toe. It springs into existence, unconscious, perfect, free, takes on a physical body. Let circumstances complete it. That is why every being spontaneously honors the toe. The toe gives birth to all beings, nourishes them, maintains them, cares for them, comforts them, protects them, takes them back to itself, creating without possessing, acting without expecting, guiding without interfering. That is why love of the toe is in the very nature of things. Every being in the universe is an expression of the toe. அதாவது ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் வெளியினுடைய வெளிப்பாடு. It springs into existence, அது பொருட்களாக இருப்பாக மலர்கிறது. அன்கான்ஷியஸ், தன்னுணர்வு இல்லாமல், முழுமையாக, பர்ஃபெக்ட், ஃப்ரீ, டேக்ஸ் ஆன் த ஃபிசிக்கல் பாடி. தன்னுணர்வு இல்லாமல், முழுமையாக, சுதந்திரமாக இந்த ஸ்தூல நிலையை அடைகிறது. லெட் சர்க்கம்ஸ்டான்சஸ் கம்ப்ளீட் இட், சூழல்கள் அதை முழுமைப்படுத்துகிறது. தட் இஸ் வை எவ்ரி பீயிங் ஸ்பான்டேனியஸ்லி ஹார்னஸ் த டோ. அதனால தான் ஒவ்வொரு உயிரினங்களும் வெளியை கனப்படுத்துகிறது. த டோ கிவ்ஸ் பர்த் டு ஆல் பீயிங்ஸ். எல்லா உயிரினங்களையும் வெளியானது தோற்றுவிக்கிறது, செழுமைப்படுத்துகிறது, கனப்படுத்துகிறது, பாதுகாக்கிறது. த டோ கிவ்ஸ் பர்த் டு ஆல் பீயிங்ஸ், nourishes them, maintains them, cares for them, comforts them, protects them, takes them back to itself. வெளியானது எல்லா உயிரினங்களும் தோற்றுவிக்கிறது, செழுமைப்படுத்துகிறது, கனப்படுத்துகிறது, அதை பாதுகாக்கிறது, ஆஸ்வாசப்படுத்துகிறது. அதே நேரத்தில் எல்லாவற்றையும் தன்னிடத்தை எடுத்துக்கொள்கிறது. எல்லாத்தையும் பண்ணுது, கனப்படுத்துகிறது, ஆஸ்வாதப்படுத்துகிறது, நீடித்து வைக்கிறது. அதே நேரத்தில் தன்னிடத்தை திரும்பவும் எடுத்துக்கொள்கிறது. கேரிங் வித்தவுட் பொசஸிங். அடுத்து கிரியேட்டிங் வித்தவுட் பொசஸிங். கிரியேட்டிங் வித்தவுட் பொசஸிங் அப்படின்னா உற்பத்தி பண்ணுகிறது, எல்லாவற்றையும் தோற்றுவிக்கிறது, எந்த பற்றுவதும் இல்லாமல், அதனுடைய தாக்கம் இல்லாமலே தோற்றுவிக்கிறது. ஆக்டிங் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங், எதையும் எதிர்பார்க்காமல் செயலாற்றுகிறது. கைடிங் வித்தவுட் இன்டர்ஃபியரிங், எந்த குறுக்கீடும் இல்லாமல் வழி நடத்துகிறது. தட் இஸ் வை லவ் ஆஃப் த டோ இஸ் த வெரி நேச்சர் ஆஃப் திங்ஸ். அதனால தான் வெளியின் அன்பு என்பது ஒவ்வொரு பொருளின் தன்மையாக இருக்கிறது.